சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே 2, 3 வீடியோக்கள் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். அதுக்கு நெறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவுல எனக்கு ஆதரவு குடுத்தாலும் கூட, ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நெகட்டிவா எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நிச்சயமா கிடையாது. அது அந்த மாரி உடவும் கூடாது. ஏன்னா அந்த கமெண்டுக்கு மட்டும் நான் ரீப்ளை பண்ணல. மத்தபடி என்னோட சேனல்ல யார் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனா, அந்த ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரீப்ளை பண்ணல. ஏன் அப்படின்னா, அதுக்கு அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா என்னால கமெண்ட்ல சொல்ல முடியாது. அதனால நான் ஒரு வீடியோவ போட்டு, இந்த தொழில்களுக்கு பின்னால இருக்க தொழில் அரசியல் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. அப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். உண்மையிலேயே தொழில் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டிய அந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள நீங்க ஃபேஸ் பண்ணவும் முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, இன்னைக்கு பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி தொழில பத்தி தான் இன்னைக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, நம்மளோட சேனல்ல நெறைய நண்பர்கள் இந்த காய்கறி தொழில் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா எங்க வாங்குறது? எப்படி வாங்குறது? அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும், காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவையே நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட் தான். இந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காயுமே தனிப்பட்ட முறையில பார்த்தீங்களா, எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க மூட்டையாவும் வாங்க முடியும். குறைந்தபட்சம் 5 கிலோவுக்கு தான் அலோவ்டுங்க. 5 கிலோவுக்கு மேல நீங்க எவ்வளோ கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க மூட்டையா கூட வாங்கிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல இந்த பிசினஸ் இப்பதான் நான் புதுசா பண்றேன் அப்படின்னா, முதல்ல 5, 5 கிலோ வாங்கி இந்த தொழில் எப்படி இருக்குன்னு முதல்ல தொழில் தந்திரங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப வீடியோல பார்க்குற மாரி ஒவ்வொரு மூட்டையா எடுத்து, அத வச்சு பெருசா தொழில் பண்ணி நல்லா வருமானத்த உங்களால ஈட்ட முடியும். காய்கறி தொழில் அப்படிங்கிறது உண்மையிலேயே தங்க மூட்டையிடும் வாத்து மாரி. அந்த அளவுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு தொழில். நீங்க எந்த அளவுக்கு அதுல மெனக்கெட்டு, எந்த அளவுக்கு வந்து மூட்டையா எடுத்த ஒரு தொழில் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஒவ்வொரு மூட்டைக்குமே பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு குறைந்தபட்சமாவே ரூ. 500 ஒரு மூட்டைக்கு லாபம் கிடைக்கும். அப்ப அதிகபட்சமா 1000, 1500 கூட லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இடம், பொருள பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது அமையும். நான் வந்து ஏற்கனவே காய்கறி கடை, மளிகை கடையில வச்சிருந்ததுனால, பேரலலா பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அனுபவம் தான். நான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காய்கறி வாங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 3 கிலோ தான் வாங்குவேன். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருள மட்டும் 5 கிலோ, 10 கிலோன்னு வாங்குவேன். ஆனா, வெங்காயம், உருளைக்கிழங்கு மட்டும் நான் என்னைக்குமே மூட்டையா தான் எடுப்பேன். ஏன்னா, அந்த ஒரு மூட்டைய நான் வித்தேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வித்தாலும் சரி, வெங்காயத்த வித்தாலும் சரி, எனக்கு ஒரு மூட்டைக்கு குறைந்தபட்ச லாபமே பார்த்தீங்கன்னா, ரூ. 500 மேல தான் நான் வைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு லாபகரமா வேணும் அப்படின்னா, நான் அந்த மாரி அத மூட்டையா எடுத்தா மட்டும் தான் எனக்கு அதுல கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த வெங்காயம் ஒரு மூட்டை எடுக்கிறதும், உருளைக்கிழங்கு ஒரு மூட்டை எடுக்கிறதும், வெங்காயமும், உருளைக்கிழங்கு 2மே சேல் ஆகுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகும். ஆனா 2 நாள் முழுசா ஆனாலும் கூட, எனக்கு அந்த 2 பொருள்ல இருந்து மட்டுமே எனக்கு தினம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 200, 300 லாபம் மட்டுமே கிடைக்குது. ஒரு பொருளுக்கு ரூ. 300 லாபம் அப்படின்னா, அப்ப அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயத்துல மட்டுமே ஒரு நாளைக்கு எனக்கு குறைந்தபட்சம் ரூ. 500 லாபம் மட்டுமே கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தந்திரம். ஏன்னா, மார்க்கெட் விலை அப்படிங்கிறது நம்ம ஹோல்சேல்ல வாங்குற பிரைஸ் என்னைக்குமே ரீட்டெயில் கடைகள்லயோ, இல்ல வெளியில காய்கறி கடையில விக்கிற விலையோட கம்பேர் பண்ணும்போது, என்னைக்குமே ரூ. 10 ரூ. 15ங்கிறது வித்தியாசம் விலை எப்பவுமே இருக்க தான் செய்யும். நாம வந்து எவ்வளோ கம்மியா வாங்குறோமோ, அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து, மார்க்கெட்ல என்ன அவைலபிளான ரேட் இருக்கோ, அதுக்கு தான் நம்ம குடுக்கணும். இதுக்கு பேரு வந்து ஏமாத்துறது கிடையாது. 10ஓட 11ல நாமளும் சேர்றது. என்னைக்குமே ஒரு வியாபாரம்னு வந்துருச்சு அப்படின்னா, 10ஓட 11 இந்த மாரி சேர்ந்து தான் நம்ம வியாபாரம் பண்ணணும். நம்ம தனிப்பட்ட முறையில போயிட்டு, அந்த இடத்துல வந்து ரூ. 10க்கு வாங்கிட்டு வந்து ரூ. 20க்கு குடுக்குற இடத்துல, நான் ரூ. 20க்கெல்லாம் குடுக்க மாட்டேன். நான் ஜென்யூனா இருக்க போறேன். நான் வந்து ரூ. 12க்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வித்தீங்க அப்படின்னா, அவிங்க வந்து எப்பவுமே தொழில் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனால் உங்ககிட்ட வர கஸ்டமரை நீங்கள் இழிச்சி வாயன்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட மட்டும்தான் எல்லா பொருளையுமே வாங்கிட்டு கடைசியாக உங்களுக்கு ரூ. 12 கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூ. 1 ஏற்றி ரூ. 13 விற்றாலும் கூட உங்களை வந்து கொள்ளையடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துவாங்க. ஆனால் என்ன இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த இடத்துல வந்து எவ்வளோக்கு விற்கிறான்? ரூ. 10 வாங்கி ரூ. 20 விற்கிறவன் நல்லவன். இந்த இடத்துல நீங்க ஜெனியூனா இருக்கணும்னு சொல்லிட்டு ரூ. 10 வாங்கி ரூ. 12 வித்தவரு நீங்க வந்து அப்ப நல்லவனா தெரிஞ்சுவீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 1 வைக்கும்போது உங்களை வந்து கொள்ளையடிக்கிற கும்பலோட தலைவன் மாதிரி பார்ப்பாங்க. அப்பன்னா பார்த்துக்குங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து யாரு அந்த மார்க்கெட்டோட நிலவரத்தை பேஸ் பண்ணி யார் தொழில் பண்றாங்களோ அவங்க நல்லவங்க. எல்லாரோட கண் பார்வையிலுமே எல்லாரோட சிந்தனையிலுமே இருக்கிற விஷயங்கள் இதுதான். இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளை நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்லையுமே வாங்க முடியும். எல்லா வார சந்தைகளுமே நம்ம ஊர்ல இருக்கும். நகராட்சின்னு எடுத்தால் நகராட்சியில் இருக்கும், சிட்டின்னு எடுத்தால் சிட்டியில் இருக்கும். எல்லா ஏரியாலையுமே இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்க முடியும். நேரடியாக வியாபாரிகள் கூட கொண்டாந்து வைப்பாங்க, இல்லை மீடியேட்டர்கள் இடைத்தரகர்கள் கூட வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல ரீசேல் பண்ணுறது கூட இருக்குது. எப்படி இருந்தாலும் கூட இப்போ இந்த தொழில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும், நகராட்சியாக இருந்தால் நகராட்சிக்குள்ள கிராமமாக இருந்தால், இல்லை மாவட்டமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் என்ன பெரிய ஊர் இருக்குது, நகராட்சியா சிட்டியா எது இருக்குன்னு பாருங்க. அங்கே போங்க. இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் உங்களால் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த தொழில் எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. வெறும் காய்கறியாக வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்களா, இல்லை ரோட்டோர கடையாக போட்டு வியாபாரம் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வார சந்தைகளில் போயிட்டு வியாபாரம் பண்ண போகிறீங்களா, இல்லை நான் ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டு ஊருக்கு போயிட்டு நான் சேல் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு குட்டி யானையில் போயிட்டு ஊருக்கு சேல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல எப்படி இந்த பிஸ்னஸை பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னெல்லாம் போட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இந்த பிஸ்னஸில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வண்டின்னு எடுத்துட்டா வாடகை, கூலி பணம் எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு பார்க்கணும், பெட்ரோல் காசு அது இதுன்னு எல்லாமே கணக்கு பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கணக்கு பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த தொழில் இறங்கணும். எப்பவுமே வந்து ரேண்டமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக நீங்கள் யோசிச்சுட்டு தான் இறங்கி பண்ணணும். இறங்கி பண்ணினதுக்கு அப்புறம் தான் இன்னும் பல விஷயங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் நினைச்சதுக்கும் இறங்கி பண்ணும்போது இருக்கிற மாற்றங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணணும்னு நம்ம நினைச்சாலும் கண்ணை மூடிட்டு முதல்ல தொழில் இறங்குங்க, அந்த தொழிலை கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்து தெரிஞ்சுப்பீங்க அனுபவ ரீதியாக. அதை வச்சு உங்கள் தொழிலை டெவலப் பண்ணுங்க. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தோல்வியிலிருந்து தான் ஒரு வெற்றியை நம்ம கொண்டாட முடியும். எடுத்ததுமே வெற்றி அப்படிங்கிறது நிலைக்காதது. என்றைக்குமே எடுத்ததுமே தோல்விங்கிறது உங்களுக்கு அனுபவ ரீதியாக வெற்றியை எந்த மாதிரி கொண்டு வரணும், அப்படி வெற்றி கிடைச்சா அது எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அனுபவம் அப்படிங்கிற பல அனுபவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல்வி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால என்னைக்குமே தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்காக வருத்தப்பட்டோம், வெற்றி கிடைச்சிருச்சுங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி சந்தோஷமாகவும் இருக்காதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின மாற்று கருத்தில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும், நான் சொன்னதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.